வணக்கம். தபால் ஓட்டுகளில் திராவிட முன்னேற்ற கழகம் முன்னிலையில் இருக்கிறது. அதிர்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி. ஒட்டுமொத்தமாக ஓபிஎஸ் அவர்கள் திமுகவில் இணைந்ததை தொடர்ந்து திமுக 13 தொகுதிகளில் முன்னிலையில் இருக்கிறது. அதிமுக 7 இடங்களில்தான் முன்னிலையில் இருக்கிறது. 2வது இடத்தில் தமிழக வெற்றி கழகம் 9வது இடத்தில் முன்னிலையில் இருக்கிறது. கிட்டத்தட்ட திமுக பக்கபலமாக வெற்றியடைவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கியது ஓபிஎஸ் அவர்களும் வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன் தென் மாவட்டங்களின் ஆதரவுகளை பெற்று அதிமுகவின் வாக்கு வங்கிகள் முழுவதும் திமுகவிற்கு சென்றுவிட்டது. 14 இடங்களில் முன்னிலையில் இருப்பதால் நிச்சயமாக ஓட்டுக்கள் முழுவதும் திமுகவிற்கு விழுந்துள்ளது. அதிமுகவின் எதிர்ப்பு வாக்குகள் அனைத்தும் தமிழக வெற்றி கழகத்திற்கு விழுந்துள்ளது. இதனால் தற்பொழுது தபால் ஓட்டுகளில் விஜய் அவர்கள் 2வது இடமும் முதல் இடத்தில் திராவிட முன்னேற்ற கழகமும் வெற்றி வாய்ப்பை 100% உறுதி செய்யும் தபால் ஓட்டுகளில் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. மேலும் அதிமுகவின் கூட்டணி கட்சியின் வேட்பாளர்கள், பாஜகவின் வேட்பாளர்கள் தபால் ஓட்டுகளில் பின்னடைவை தான் சந்தித்து வருகிறார்கள். கிட்டத்தட்ட அதிமுக இந்த தேர்தலில் தபால் ஓட்டுகளில் படுதோல்வியை தழுவும் என்றும் தற்பொழுது திமுக 15 தொகுதிகளில் முன்னிலையில் இருக்கிறது. 8:40 மணி நிலவரப்படி தபால் ஓட்டுகளில் முன்னிலையில் இருந்தாலே எப்பொழுதுமே திமுக தபால் ஓட்டுகளில் முன்னிலையில் வந்தாலே இயந்திர வாக்குகளிலும் விஜய் அவர்கள் 2வது இடம், ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக பெறுவார் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. நிச்சயம் இது அதிமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை சந்திக்கும். தற்பொழுது திமுக 14 தொகுதிகளில் முன்னிலை, அதே சமயம் அதிமுக 7 இடங்களில் மட்டும்தான் முன்னிலை என்ற தகவல் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. அதிமுக ஆட்சியை இழக்கும், எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழக்கும் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. திமுக 14 தொகுதிகளின் முன்னிலையில் இருக்கிறது. வெற்றி வாய்ப்பு உறுதியா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.